மல்லிகா, நான் அப்படியே வெளியே ஏதோ போயிட்டு வரேன். சரிங்க வாங்க. மதியானத்துக்கு பிரியாணி தானம்மா? ஆமாங்க, அதான் வேணும். அதான் கேட்டிருக்காளுகள்ல, ஆளுக்கு ஒன்று ஆர்டர் போட்டிருக்காளுங்க. இது ஹோட்டல் கணங்க நம்ம செஞ்சு வைக்கணும்ல. நான் வேணா அதான் கூட மாட இருந்து ஒத்தாசை செய்யட்டுமாம்மா? அதெல்லாம் ஒன்றும் வேணாங்க. அதான் ஒன்றுக்கு 2 பட்ட பிள்ளை பெற்று வச்சிருக்கேன்ல, 2ஐயும் நான் பார்த்து வச்சு வேலை வாங்கிக்கிறேன். நீங்கள் போயிட்டு வாங்க. உங்களுக்கு ஒரு நாள் தான் ஆஃபீஸ் லீவு. நீங்கள் இங்கே வந்து என் கூட வச்சுக்கிட்டு இருந்தால் நல்லாவா இருக்கும்? நீங்கள் போயிட்டு வாங்க. ஒன்றை மாதிரி ஒரு கொண்டாடி கிடைச்சா உலகத்தில் எந்த வீட்லேயும் பிரச்சனையே வராதுமா. சும்மா ஐஸ் வைக்காதீங்க. நெசந்தான், நான் ஏன் உனக்கு ஐஸ் வைக்க போகிறேன்? ஆமாம் ஆமாம் போங்க. மல்லிகா, கல்யாணத்தப்ப பார்த்தா அதே வெக்கம் முகத்தில் இன்னும் இருக்கு. ஆமாம் ஆமாம் போங்க. சரி சரி, நான் வரேன். சரி, பிள்ளையெல்லாம் சாப்பிட்டாச்சு, இவங்களும் சாப்பிட்டாங்க. நம்ம 4 இட்லி வச்சு இந்த மட்டன் குழம்பு ஊற்றி சாப்பிடுவோம். இதுக்கெல்லாம் வச்சுட்டு சாப்பிட்டா நமக்கு நிம்மதி. எம்மா என்னம்மா? குளிக்க போகிறேம்மா. துண்டு எங்க? எல்லா துண்டும் ஈரமாக இருக்கு. ஆமாம், 2 துண்டு இருந்துச்சு. அவள் ஒன்று உடம்பு துறைச்சிருப்பா, அவனை தலைக்கு கட்டிட்டா போல. 2 துண்டு ஈரமாயிட்டோம். அப்புறம் நான் எதுலமா தோட்டேன்? நீ ஒரு 1/2 மணி நேரம் வெயிட் பண்ணு. இப்பயாவது குளிக்க போற? இப்பதானே இட்லியை தின்ன. அதுக்குள்ள குளிச்சா நல்லாவா இருக்கும்? சாப்பிட்ட உடனே குளிச்சா அடுத்த ஜென்மத்துல கழுதையா தான் மறப்ப, தெரியுமா? என்னது கழுதையாவா? ஆமா, உன் பாட்டி தான் இப்படி சொல்லுவாங்க. யாராவது சாப்பிட்ட உடனே குளிச்சா அடுத்த ஜென்மத்துல கழுதையா தான் மறப்பமா. அப்ப நம்ம குளிக்க வேணாமா? குளி குளி. மதியத்துக்கு பிரியாணி வேணும், அதெல்லாம் ரெடி பண்ணி கொடுத்துட்டு பொறுமையா அப்புறமா குளி. ஏமா நானா? அப்புறம் நானா? நீ தானே பிரியாணி கேட்ட? கூட மாட இருந்து வேலை செய்யறேன்னு சொன்னியடி. எம்மா நீங்க கேட்டீங்க, சரி சரி மண்டையாட்டினேன். உனக்கு மதிய சோத்துக்கு பிரியாணி வேணுமா இல்ல ரசத்தோட விடவா? இல்ல இல்ல, எனக்கு பிரியாணி தான் வேணும். அப்ப போய் இஞ்சி பூண்டெல்லாம் உரிச்சு வை, வாரேன். அப்படியே சின்ன வெங்காயத்துக்கு தோலை உரி. சரி. எங்க அவ உள்ளதாம இருக்கா? அவளையும் இங்க வர சொல்லு. அவகிட்டே 2 வேலை சொல்லு. புதினாவை கிள்ளி வைக்க சொல்லு. சரிம்மா, நாங்க போய் சேரோம். நீங்க சாப்பிட்டுட்டு வாங்க. 4 இட்லி வச்சு நிம்மதியா தின்னலானா முடியுதா இந்த வீட்டுல? ஞாயிற்றுக்கிழமை ஆனா எல்லாருக்கும் ஃப்ரீ, நமக்கு மட்டும் 1க்கு 4 மடங்கா வேலை குமியுது. சரி சரி, கையில இப்படி கட்ட வச்சுட்டு மூஞ்ச தூக்கி வைக்க கூடாது. நல்லா சிரிச்சுக்கிட்டே சாப்பிடுவோம். வீட்டுல யாரு? மல்லிகா 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 மல்லிகா. சேட்டா சாப்பிடலாம் இப்பதான் உட்காந்தோம், அதுக்குள்ள யாரு நம்மள கூப்பிடுறது? வாரேன். ஏமா வாங்க. ஏன் இங்கே நின்றுட்டு இருக்கீங்க? உள்ள வாங்க. நீங்க வெயிட்டு வராதவங்க வந்திருக்கீங்க, இங்க நின்றுட்டு இருந்தா எப்படி? உள்ள வாங்க. ஆமா, உன் வீட்டுக்குள்ள வரதுக்காக வந்திருக்கேன். உள்ள என்ன நினைச்சுன்னு கேளு. அம்மா என்னாச்சு? தலையில ஏதோ குப்பை மாதிரி இருக்கு. மாதிரி இல்ல, குப்பை தான். என்னம்மா சொல்றீங்க? உங்க தலையில ஏது இவ்வளவு குப்பை? பரவல்ல காத்தடிச்சு இலையில விழுந்துருச்சோ? தானா உழுவுல, உன் வீட்ல இருந்து அள்ளி என் வீட்டு பக்கம் போட்டீங்க, அதே மண்டையில விழுந்து கிடக்கு. இவன் என்ன சொல்றீங்கம்மா? அப்படி யாரும் ஒண்ணும் பண்ணியிருக்க மாட்டோம். நான் கல்ல கூட்டி குப்பையை குமிச்சுதானே வச்சேன். என் பிள்ளை அதை புறத்தால கொண்டு போய் கொட்டிட்டு வந்தா. என்ன உண்மை எனக்கு தான் தெரியும். எல்லாம் என் வீட்டு வாசல்ல தான் கொட்டி கிடக்கு. இல்லம்மா, நான் 1க்கு 2 கேட்டேனே. அப்புறம் நான் உன்கிட்ட பொய்யா சொல்றேன்? இல்லை எனக்கு ஒரு வேலை வெட்டி இல்லையா? அம்மா இருங்க, அதுல ஏதோ குழப்பம் இருக்கு. நான் அவளே கூப்பிட்டு கேட்கறேன். அடே மணி மணி, ஏவா இந்த அம்மா கிட்ட ஒரு பிரியாணி கேட்டதுக்கு நமக்கு எம்பிட்டு வேலை வச்சுட்டாங்க. ஆமா, நீ பிரியாணி கேட்டா நீ வேலை பார்க்க வேண்டியதானே? நானும் ஏன் சேர்ந்து வேலை பார்க்கணும்? அப்ப பிரியாணி செஞ்சா நீ என்ன மோகன் தான் பாப்ப? ஏதாவது ஒரு புடி பிடிக்க மாட்டேன். அப்புறம் மதியம் சாப்பாடு அதெல்லாம் சாப்பிட வேண்டியதான். ஆனா நான் ஒன்றும் கேட்கல பத்தியா. ஆஹா, அப்போ காலையில் மட்டன் குழம்பும் கறியும் செஞ்சாங்களே, அப்போ அம்மாவுக்கு நான் கூட மாட ஒத்தாசையாக இருந்தேன்ல, நான் ஏன் இருக்கட்டும் நினைக்கட்டுமா? அப்படி நினைச்சிருந்தா உனக்கு மட்டன் கறி இட்லியும் சுட சுட வந்திருக்குமா? நான் கூட தேங்காய் அரைச்சிட்டு வந்து கொடுத்தேன். ஆமா, நீ அப்படியே ஆட்டுக்கல்லே அம்மி கல்லே வச்சு ஆட்டின பாரு. பேசாம புத்தினாவை கிள்ளு. அம்மா வரத்துக்குள்ள கடகடன்னு புத்தினாவனை கிள்ளி வை சொல்லிட்டேன். அப்புறம் அம்மா வந்தோடனே நீ தான் ஏசு வாங்கணும். அடியே 2 பேரும் என்னடி பண்றீங்க? எம்பிட்டு நேரமா கூப்பிட்டு இருக்கேன், கொஞ்சம் வெளில வாங்கடி. அடி அம்மா கூப்பிடுற மாதிரி இருக்குல்ல. அடியே மணி, திவ்யா, அம்மா தான் கூப்பிடுறாங்க. அதான் வரேன். நம்மளே என்ன நடக்குதுன்னு போய் பாப்போம். என்ன? ஐயோ, என்ன பின் வீட்டு கிழவி இப்படி வந்து நிக்கிறாங்க? நம்ம குப்பை போட்டது அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சோ? ஐயோ, இன்னைக்கு அம்மா கிட்ட நல்லா வசமா மாட்டிட்டோம். சோழி முடிஞ்சு. ஏண்டி கூட்டி குப்பையெல்லாம் எங்க கொட்டினேன்? எம்மா அது வந்து ஒன்னா புறத்தால கூட்டி குமிக்க தானே சொன்னேன். நான் நெருப்பு வச்சுக்கிறேன்னு சொன்னேனே, நீ என்ன பண்ண? எம்மா அம்மா நம்ம நகட்டு என்ன பண்ணனே பொண்ணே சொல்ல வரையா இல்லையா? இவன் நாதாம லேட் ஆயிட்டு அப்படி அப்படியே தூக்கி காம்பட்டுக்கு பின்னாடி கொட்டினேன். ஒன்ன எம்மா எம்மா வலிக்குமா? விடுமா விடுமா. மல்லிகா விடு விடு, வயசு வந்து பிள்ளைய அடிக்காத, விடு விடு. இல்லம்மா, என்ன நீங்க மன்னிச்சிடுங்க. இவளுகளால தான் நான் இப்படி அசிங்கப்பட்டு நிக்கேன். இல்ல இல்லம்மா, அவளை அடிக்கணும்னு நான் வந்து ஒன்றும் சொல்லலை. இனிமே இப்படி நடக்காம பாத்துக்கங்க.
என்னால வாச கூட்டி கூட்டி வாழ முடியல சொல்லிட்டேன். ஏமா நீங்க ஒன்றும் மனசுல வச்சுக்காதீங்க, இனிமே இந்த மாதிரி நடக்காம நான் பாத்துக்கிறேன். நீங்க இருங்க, நான் வந்து உங்க வீட்டு வாசல்ல கூட்டி விட்டுட்டு வரேன். அதெல்லாம் ஒன்றும் வேணாமா, நான் கூட்டிக்கிறேன். நீ இனிமே இப்படி நடக்காம மட்டும் பாத்துக்க சொல்லிட்டேன். உங்களுக்கு பெரிய மனசுமா, இப்படி மன்னிக்கிறதுக்கு ஒரு மனசு வேணும். சரி சரி விடு விடு, பிள்ளை எதுவும் வையாத, எது தெரியாம பண்ணிருப்பா. நீ பார்த்து வச்சுக்க சரியா, நான் வரேன். சரிம்மா. உன்னை பெற்றதுக்கு இன்னும் எம்பிட்டு பேட்ட அசிங்கப்பட போறேன்னு தெரியல. ஏம்மா இல்லம்மா, ஏடி உன்னை பிறத்தல தானே கூட்டி தள்ள சொன்னேன். நான் வந்து மதியத்துக்கு மேலே நெருப்பு வச்சுக்கிறேன்னு, அதுக்கு எதுக்கு அவங்க வீட்டில் போட்ட? ஏம்மா ஏதோ தெரியாம பண்ணிட்டேம்மா. என்ன திமிரு, நல்லா சாப்பிட்டு சாப்பிட்டு வீட்டில் உட்காந்துருக்கீல்ல, அதான் 4 வேலை செய்ய சொன்னா பாதி வேலை இப்படியே கழிச்சு விடுறது. உன்னால என்ன நான் எம்பிட்டு அசிங்கப்பட போறேன்னா தெரியல. நீங்க உங்க அப்பா வரட்டும், நான் பேசிக்கிறேன். அக்கம் பக்கத்துல 4 பேர் முன்னாடி தலை நிமிந்து வாழ விடுறீங்களா? உங்க 2 வாழால வீட்டு மான சந்தி சிரிக்குது. எம்மா தெரியாம பண்ணிட்டேம்மா. ஏன் தெரிஞ்சு பண்ணேன், யார் இப்ப வேணான்னது? என்னமோ பண்ணு, இன்னைக்கு உங்க அப்பா வரட்டும், நான் எதா இருந்தாலும் பேசி ஒரு முடிவு கட்டிடுறேன். அதனால என்னால வச்சு மேய்க்க முடியல, ஊர் ரொம்ப விலைக்கு வாங்கிட்டு வந்துட்டு இருக்கேன். என்னமோ பண்ணு,